நாளைக்கு கற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லிக்கொண்டே இருந்தா அந்த நாளை எப்ப வரும்? ஒருத்தருக்கு ஆங்கிலம் கற்றுக்கொண்டு தன்னம்பிக்கையுடன் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அதற்காக ஒரு புதிய நோட்டு புத்தகத்தை வாங்கி முதல் பக்கத்துல இன்று முதல் தினமும் 10 புதிய ஆங்கில வார்த்தைகள் கற்றுக்கொள்வேன் அப்படின்னு எழுதினாரு. ஆனா அடுத்த நாள், இப்போ கொஞ்சம் வேலை இருக்கு, நாளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னும், அதற்கு அடுத்த நாள், இப்போ மனசு சரியில்லை, நாளை கண்டிப்பா ஆரம்பிக்கிறேன் அப்படின்னும் இப்படியே நாட்கள் கடந்தன. ஒரு நாள் தனது பழைய நோட்டு புத்தகத்தை எடுத்து பார்க்கும்போது முதல் பக்கத்துல மட்டும் அந்த ஒரு வரி இருந்தது. அதற்கு பிறகு எல்லா பக்கங்களும் காலியாக இருந்தன. அப்போது அவருடைய அப்பா அங்கு வர, என்னாச்சுன்னு கேட்க நடந்தது எல்லாம் சொன்னாரு. அப்பா அந்த நோட்டை பார்த்துட்டு, உனக்கு ஆங்கிலம் கற்றுக்கொள்ள முடியாத பிரச்சனை இல்லை, நீ ஆரம்பிக்காம இருப்பதுதான் பிரச்சனை. இன்னைக்கு 10 வார்த்தைகள் மட்டும் கற்றுக்கொள், நாளையும் 10, சிறியதாக இருந்தாலும் பரவாயில்ல, தினமும் தொடர்ந்து செய் அப்படின்னு சொன்னாரு. அந்த நாளிலிருந்து தினமும் 10 புதிய ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாரு. முதல் வாரம் 70 வார்த்தைகள், ஒரு மாதத்துல 250க்கும் மேற்பட்ட வார்த்தைகள். சில மாதங்கள் கழித்து ஒரு நாள் ஒரு நேர்காணலுக்கு செல்ல, அங்கு ஆங்கிலத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. இந்த முறை தயங்காம தன்னம்பிக்கையுடன் பதில் சொன்னாரு. அப்போ அவருக்கு ஒரு உண்மை புரிந்தது. தன்னோட வெற்றிக்கு காரணம் ஒரே நாளில் கற்றுக்கொண்ட 1000 வார்த்தைகள் அல்ல, தினமும் கற்றுக்கொண்ட அந்த 10 வார்த்தைகள் தான். நாளை என்று தள்ளி போடாம மாற்றத்தை விரும்பினால் அதற்கான முதல் அடியை இன்றே எடுத்து வைங்க.